இது குரோம்பேட்டை ராதாநகர் இபி ஆஃபீஸோட உள்ள பகுதி ஏஇயோட அலுவலகம். இங்கே ஒருத்தர் கூட கிடையாது. நல்லா பார்த்துங்க, இங்கே ஒருத்தர் கூட கிடையாது. ஒருத்தர் கூட இங்கே இல்லை. புகார் தெரிவிக்க வந்தாக்கா இங்கே ஒருத்தர் கூட இல்லை. இத்தனைக்கு 2-3 நாள் வர சொல்கிறாங்க. 2-3 நாள் வர சொல்லியும் இங்கே ஒருத்தர் கூட இல்லை. ஏன்னா 21,000 ரூபா இபி அமௌண்ட்டு போட்டுருக்காங்க என்னோடய வீட்டுக்கு. 21,000 ரூபா. இத்தனைக்கும் என் வீட்டில் வந்து ஒரே ஒரு ஏசி தான் இருக்குது, ஒரே ஒரு வாஷிங் மிஷின் தான் இருக்குது, எல்லாமே ஒன்று தான். ஆனால் 21,000 ரூபா போட்டிருக்காங்க. இன்றைக்கி கேரியரை பிடிக்கின்னு போயிட்டாங்க. எதுக்கடா 21,000 ரூபா போட்டிங்கன்னு கேட்டாங்க. ஓடி இருக்குன்றானுங்க. நீங்கள் 4 மாதமாக நான் கட்டலைன்னா நீங்கள் இவ்வளோ நாள் பிடுங்காமல் இருந்தீங்க. ஏன்னா ரீடிங் எடுக்கவே வரல. 499 யூனிட் வரைக்கும் தான் ஒரு அமௌண்ட்டு. 500 யூனிட்டுக்கு மேலே போனால் ஒரு அமௌண்ட்டு. இவங்க வேணும்னு 499 வரைக்கும் ரீடிங் எடுக்காமல் விட்டுட்டு 500 மேலே வரும்போது ரீடிங் எடுக்கிறாங்க. ஏன்னா 499 வரைக்கும் 4 ரூபா தான். அதுக்கு மேலே போனால் 8 ரூபா. வேணுமுன்னே இந்த ரீடிங் எடுக்காமல் விட்டுட்டு என் வீட்டுக்கு 21,000 ரூபாய் இவங்க இபி பில்லு போட்டிருக்காங்க. நானும் ஒரு வாரமாக இதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறேன். ஒருத்தர் கூட இங்கே வந்துட்டு பதில் சொல்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை. ஏயும் பதில் சொல்ல மாட்டார், யாரும் பதில் சொல்ல மாட்டார். 21,000 ரூபாய் எவன் கட்டுவான்? எந்த வீட்டுக்குன்னா 21,000 ரூபாய் வருமா? இது வெய்ய காலம் கூட கிடையாது. இது வந்துட்டு உங்களுக்கு தெரியும், அந்த 4 மாதமாகவே உங்களுக்கு குளிர்காலம், மழை காலம். மழை காலத்தில் யாரும் ஏசி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏசி யூஸ் பண்ணாமே என் வீட்டுக்கு இவங்க 21,000 ரூபாய் பில்லு போட்டிருக்காங்க. ஜூன் மாதம் வரதை போட்டால் கூட ஓகே. இந்த டைமில் ஏன் 21,000 ரூபாய் பில்லு போடணும்? ஒருத்தர் கூட கிடையாது இந்த ஆஃபீஸில். பாருங்கள், மணினா தெரியுமா ஆகுது? 12:30 மணி ஆகுது. ஆனால் ஒருத்தர் கூட இந்த ஆஃபீஸில் கிடையாது. அப்போ யாருக்கிட்ட இந்த பொதுமக்கள் வந்து இங்கே குறைய சொல்லுவாங்க? யார் இந்த குறையை நிவர்த்தி பண்ணுவாங்க? இந்த குரோம்பேட்டை இபி ஆஃபீஸில் தொடர்ந்து இந்த பிரச்சனை நடக்குது, இந்த ராதாநகருடைய டிவிஷனில். இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த பாலா போன திமுக ஆட்சிக்கு வந்தாலே மக்களுடைய வரி பணத்தை இப்படி தான் கொள்ளையடித்து சீரழிக்கிறானுங்க. திருட்டு பசங்க. 21,000 ரூபாய் எப்போ வரும் பில்லு? 21,000 பில்லுடா. 1 ரூபா 2 ரூபா கிடையாது, 21,000 பில்லு. இவங்க வந்து ரீடிங் எடுத்துருந்தா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கணும். ஒன்றே மெயில் வந்துருக்கணும், மெயிலும் வரல. அதே போல் ஜிபேல நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த ஜிபேல நோட்டிஃபிகேஷன் வரல. நோட்டிஃபிகேஷன் வரலனாவே இவங்க அப்டேட் பண்ணலன்னு அர்த்தம். அப்டேட் பண்ணாது யார் தப்பு? அப்டேட் பண்ணாது இவங்க தப்பு. இப்போ எனக்கு 400 யூனிட் ஓடினது 1,700 சில்லற யூனிட்டாக போட்டு மொத்தமாக 21,000 கட்டினா எவன் கட்டுவான்? எப்படி கட்டுவான்?